ஓகே, அப்போ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் CF and CF. Cloud front, another one cloud formation. ஓகேவா? Cloud front, another one cloud formation. அப்போ இந்த cloud frontங்கிற சர்வீஸ எங்கேயுமே பார்க்கலையா? ஆர்கிடெக்சர் ஒண்ணு பாப்போமா? 3 tier ஆர்கிடெக்சர்னு அதுல இருக்குமா? CF பத்தி சொல்லவே இல்லையா? என்ன இருக்கு? கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கா? கிளவுட் ஃப்ரண்ட் கிட்ட என்ன இருக்கு? CDN அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்போ ஒரு யூசர் வழியா நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா எங்க போய் ஆக்சஸ் பண்றோம்? கிளவுட் ஃப்ரண்ட். இந்த ரவுட் 53ங்கிறது ஒரு டிஎன்எஸ்க்கான ஒரு சர்வீஸ். அதை நம்ம டிஎன்எஸ் பார்க்கக்குள்ள பார்க்கலாம். அப்போ இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிறது எதுக்கான சர்வீஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு லேட்டன்சி இஷ்யூக்காக நம்ம யூஸ் பண்ற சர்வீஸ். அப்போ லேட்டன்சி இஷ்யூனா என்ன? லேட்டன்சி அப்படின்னா என்ன? எரர்ஸ். வேற என்ன சொல்லலாம் லேட்டன்சினா? எஃபிஷியன்சி கம்மியாகக்குள்ள லேட்டன்சிங்கிறது நம்மளுக்கு லேட்டா இல்லாம ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன மீன் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிடிஎன் அப்படின்னு மீன் பண்ணிருக்காங்க. அப்போ சிடிஎனுக்கான மீனிங் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். அப்போ கண்டென்ட்டை என்ன பண்ண போகுது அப்படின்னா டெலிவர் பண்ண போகுது நெட்வொர்க் மூலயமா. அப்போ இது லேட்டன்சி இஷ்யூக்காக இருக்கிற சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ லேட்டன்சி இஷ்யூவை கம்மி பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் தான் இந்த கிளவுட் ஃப்ரண்ட். அப்போ இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிறது ஒரு பிரைமரி சர்வீஸா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிரைமரி சர்வீசஸ் எல்லாம் கிடையாது. இது ஒரு செகண்டரி சர்வீஸ் தான். அப்போ இது பிரைமரியாலாம் நம்மளால என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு செகண்டரி சர்வீஸ். அப்போ என் ப்ராஜெக்டுக்கு நான் வேணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான், ஒரு லேட்டன்சி இல்லாம ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா நான் மேண்டேட்டரியா இந்த சர்வீஸை யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிறது எதை போய் ஆக்சஸ் பண்ணுது? S3 ஆக்சஸ் பண்ணுது. S3ல என்ன இருக்கு? என்ன ரிசோர்சஸ் இருக்கு? ஸ்டாட்டிக் ரிசோர்சஸ் ஆக்சஸ் பண்ணுது. அப்போ ஸ்டாட்டிக் கண்டென்ட் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்? S3க்குள்ள போடுவேன். ஓகேவா? S3ல போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோட் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை தான் இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? அப்போ கிளவுட் ஃப்ரண்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கேட்சி சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்சினா என்ன? அப்போ கேட்சிங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். இப்போ நான் ஏதாவது சர்ச் பண்றேன் அப்படின்னா அது என்ன பண்ணும்? கேட்சியா எடுத்து வச்சிருக்கும். ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜா என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்து வச்சிருக்கும். அப்போ இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிறது ஒரு கேட்சி சர்வர். அப்போ இதுல நீங்க பார்க்க வேண்டியது எல்லாமே கொஞ்சம் ஒரு டேர்ம் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கேட்சி சர்வர்னு நம்ம நார்மலா சொல்லுவோம். அப்போ AWSல இது எட்ஜ் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்ஜ் சர்வர் இருக்கிறத எட்ஜ் லொகேஷன். அப்போ சிடிஎன்னா அப்படின்னு சொல்றது. அந்த இது எந்த ஃபைல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும்? நம்மளோட ஸ்டாட்டிக் ரிசோர்சஸ மட்டும் தான் இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆக்சஸ் பண்ண போகுது. கேட்சி சர்வர், எட்ஜ் லொகேஷன். அப்போ கேட்சி சர்வர்ங்கிறது நார்மல் டேர்ம். அப்போ AWS அவனுக்கு ஏத்த மாதிரி அதை எட்ஜ் சர்வர் அப்படின்னு நேம் பண்ணிக்கிட்டான். அந்த எட்ஜ் சர்வர் இருக்கிற இடம் தான் எட்ஜ் லொகேஷன். ஓகேவா? அந்த எட்ஜ் லொகேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா டெம்பரவரியா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். another one origin server. இந்த origin server நீங்க எது பாத்துறீங்களா? origin serverனா என்னவா இருக்கலாம்? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாமா? origin serverங்கிறது எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது
ரிசோர்ஸ் வர இடமா இருக்கலாம். அப்போ இந்த கிளவுட் ஃப்ரண்ட் எந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுது? அப்போ S3ல தான் கண்டென்ட் இருக்கு, கரெக்டா? S3 கண்டென்ட் தான் இது என்ன பண்ணுது? அக்சஸ் ஒரு டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்போ S3ல இருக்கிற கண்டென்ட் தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கேட்சியா எடுத்து வச்சிருக்கு. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட ஆரிஜின் சர்வர். அப்போ எது அது எங்க ஃபர்ஸ்ட் எடுக்குதோ அதுதான் ஆரிஜின் சர்வர். அந்த ஆரிஜின் சர்வர்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கேட்சியா ஒரு டெம்பரவரி லொகேஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுமே நம்மளுக்கு எங்க இருந்து ரெக்வெஸ்ட் போகும் அப்படின்னா கேட்ச்ல இருந்து தான் போகும். கேட்ச்ல இருந்து தான் வரும். நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் நம்மளுக்கான அவுட்புட் எங்க இருந்து வரும் அப்படின்னா கேட்ச்ல இருந்து தான் வரும். அப்போ கேட்சிங்கிறது நிறைய இடத்துல ஸ்டோர் வச்சிருப்பாங்க, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று பார்த்திருப்போம். போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 31ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, 32 102 அவைலபிலிட்டி ஜோன் வந்துருச்சு, ஓகேவா? சோ இங்க எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா 31 ரீஜன்ல 102 அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கு. சோ இதை இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? இப்போ இந்த நம்மளோட வேர்ல்ட வந்து 4 பார்ட்டா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேவா? சோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அப்போ அந்த எட்ஜ் லொகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அப்போ எங்கெங்க இருக்கு? பெங்களூர்ல, சென்னையில 2, ஓகேவா? அப்போ இது வந்து ஏசியா பசிபிக் அண்ட் சைனா ரெண்டும் கம்பேர் பண்ணி தான் இங்க இருக்கு. அப்போ பெங்களூர்ல நமக்கு 3 இருக்கு, சென்னையில 2 இருக்கு, ஓகேவா? நம்மளுக்கு அப்போ இந்த ரெக்வெஸ்ட் சென்னையில இருக்கிற கேட்ச் சர்வர்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆயிருக்கும். அங்க இருந்தா நமக்கு என்ன ஆகுதோ ரெஸ்பான்ஸ்ங்கிறது வருது. அப்போ எல்லா இடத்துலயும் ஹைதராபாத்ல 4 வச்சிருக்காங்க, டெல்லில 5 அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அவனோட கேட்ச் சர்வரை வச்சிருக்கான். எட்ஜ் என்கிறது எல்லாமே இருக்கும். இப்போ நமக்கு அப்போ நம்மளால ஐ மீன் ஹைதராபாத்ல இருக்கிறத டேட்டா சென்டர் அக்சஸ் பண்ண முடியல, அந்த இடத்துல லேட்டன்சி இஷ்யூ இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்ச்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெக்வெஸ்ட் தான் ஹைதராபாத் போகும், செகண்ட் டைம்ல ஹைதராபாத் போகாது. டைரக்டா என்ன ஆயிடும் அப்படின்னா சென்னையில இருக்கிற கேட்ச்ல டெம்பரரியா ஸ்டோர் ஆயிடும். சோ அங்க இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அக்சஸ்ங்கிறது வரும், ஓகேவா? சோ அது மாதிரி எல்லா ரீஜியன்லயும் கேட்ச் சர்வர் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில எங்க இருக்கு அப்படின்னா பூந்தமல்லியில ஒண்ணு இருக்கு. எஸ், இன்னொன்னு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் அங்க மட்டும் தான் பாத்திருக்கேன். டேட்டா சென்டர்ஸ் அமேசானோட பெருசா ஒரு டேட்டா சென்டர்ஸ் இருக்குங்க, ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் இன்னைக்கு போக போகுது. அப்போ கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிறது ஒரு லேட்டன்சி இஷ்யூ இல்லாம நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்காக ஒரு டெம்பரவரியா நம்மளோட ஃபைல என்ன பண்ணி வச்சுக்க போகுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகுது. அப்போ அந்த டெம்பரவரி ஃபைல் நம்மளோட ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும் தான் வைக்க முடியும், டைனமிக் கண்டென்ட் வைக்க முடியாது. ஏன் டைனமிக் கண்டென்ட் வைக்க முடியாது? டைனமிக் கண்டென்ட்ங்கிறது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ யூசருக்கு ஏத்த மாதிரி அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ அதனால என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைனமிக் கண்டென்ட் அங்க அக்சஸ் பண்ண முடியாது. சோ ஸ்டாட்டிக் கண்டென்ட்காக நம்ம யூஸ் பண்றதுதான் இந்த கிளவுட் ஃப்ரண்ட். அப்ப இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாமா? சோ நான் இது ஒரு டாக்குமெண்டோட போறேன். அப்போ இது என்னன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், ஓகேவா? அப்போ என்ன இருக்கு? இந்த ஆரிஜின் சர்வர், ஓகேவா? இதுதான் நம்மளோட டேட்டா சென்டர்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆரிஜின் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட வேர்ல்டு வைட்ல நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க, கரெக்டா? இந்த சென்னையில மட்டும் தான் யூசர்ஸ் இருப்பாங்க, நான் பிசினஸ் வச்சிருப்பேன் அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் எங்க வேணாலும் என்னோட பிசினஸ ரன் பண்ணலாம். அப்போ வேர்ல்டு வைடா நிறைய யூசர்ஸ் இருக்கக்குள்ள எல்லாருக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா லேட்டன்சி இஷ்யூ இல்லாம அந்த சர்வர் என்ன ஆகணும் அப்படின்னா போய் ரீச் ஆகும், ஓகேவா? அப்போ வேர்ல்டு வைடா இருக்காங்க அப்படின்னா இவங்க 4 பேருக்குமே அந்த அக்சஸ்ங்கிறது ஃபாஸ்டா இருக்கும். பட் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ஓகேவா? சோ இத ஃபேஸ் பண்றதுக்கு, இத கிளியர் பண்ண வந்ததுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது இந்த CDN. அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா மல்டிபிள் யூசர் மல்டிபிள் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்.
அப்போ எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட யூசர்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த யூசர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா எட்ஜ் லொகேஷனை ஒண்ணு செலக்ட் பண்றேன். அப்போ எங்க வச்சா கரெக்டா இருக்கும். அப்போ இவ்வளவு யூசர் இருக்காங்க அப்படின்னா இப்போ சென்னையில இருக்காங்க அப்படின்னா சென்னை இப்போ நியர்பைல இருக்கிறவங்க எல்லாருமே அக்சஸ் பண்ண முடியும். இப்போ சென்னையில இருக்கிறவங்க அதிகமா யூஸ் பண்றாங்க. அப்போ சென்னையில இருக்கிற நியர்பைல இருக்கிறவங்க இன்னும் நிறைய யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு லொகேஷனை சூஸ் பண்ணுவேன். அந்த லொகேஷன் தான் இந்த எட்ஜ் லொகேஷன். ஓகேவா? அப்ப அந்த ஒரு எட்ஜ் லொகேஷன் என்னோட யூசருக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்றேன் எட்ஜ் லொகேஷனை சூஸ் பண்றேன். அப்ப அந்த எட்ஜ் லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த எட்ஜ் லொகேஷன் தான் நம்மளோட எட்ஜ் சர்வர். ஓகேவா? when the first user access to content that goes to the அப்ப என்ன ஆகுது first user request send பண்றாங்க. அப்ப அந்த first request எங்க போகும்? எட்ஜ் லொகேஷனுக்கு தான் போகும். ஐ மீன் எட்ஜ் சர்வருக்கு தான் போகும். ஆனா அங்க கண்டென்ட் இருக்குமா? இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அந்த இடத்துல என்ன இருக்காது அப்படின்னா கண்டென்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் யூசர் ஹிட் பண்றாங்க அந்த எட்ஜ் லொகேஷனை ஹிட் பண்றாங்க அப்படின்னா எட்ஜ் லொகேஷன்ல கண்டென்ட் இருக்காது. அப்ப அந்த கண்டென்ட் எங்க இருந்து போய் எடுத்துட்டு வரும்? அப்போ நம்ம ஆரிஜின்ல வச்சிருக்க கண்டென்ட் எல்லாம் அது என்ன பண்ணுது அப்படின்னா புல் பண்ணி எடுத்து எட்ஜ் லொகேஷன்ல ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜா வச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் யூசருக்கு மட்டும்தான் அந்த ரெக்வெஸ்ட்ங்கிறது ஐ மீன் அந்த அக்சஸ்ங்கிறது கொஞ்சம் லேட்டா இருக்கும். ஆனா செகண்ட் யூசர் ஹிட் பண்ணாங்க அப்படின்னா அது டைரக்டா எங்கேயிருந்து போய் எடுத்துட்டு வரும்? எட்ஜ் லொகேஷன்ல இருந்து எடுத்துட்டு வரும். ஓகேவா? இப்படிதான் நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ஆமா அங்க ஆரிஜின் சர்வர் தான் போகும். கண்டென்ட் அங்க இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெம்பரவரியா ஸ்டோர் பண்ற கண்டென்ட் எவ்வளவு நாள் வரையும் இருக்கலாம்னு கூட நம்ம சொல்றோம். அது எப்ப போலாம் அப்டேட் ஆகும். சொல்லுங்க. இந்த வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது ஒன்ஸ் அகைன் ஆஃப் ஆயிடுச்சு எனக்கு அதனால. இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஆமா. எதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணனும்? இல்ல இங்க தான் இப்ப லாஸ்டா சொன்னீங்களே. இப்போ நம்ம கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? கண்டென்ட் மீன் என்னோட கிளையண்ட் வந்து நிறைய ரீஜியன்ல இருக்காங்க. ஓகேவா? நிறைய ரீஜன்ல இருக்காங்க. இப்போ நான் S3 தான் என்னோட கண்டென்ட். S3ல நான் ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன். அது இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைல்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைல் வந்து நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. நான் நிறைய கிளையண்ட் வச்சிருக்கேன். அப்போ எல்லா கிளையண்ட்டுக்கும் அந்த கண்டென்ட்ங்கிறது போய் ரீச் ஆகும். பட் ஆனா இந்த 4 யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த 4 கிளையண்ட்டுக்கு மட்டும் தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கண்டென்ட் போகுது. பட் ஆனா இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா லேட்டன்சி இஷ்யூ இல்லாம கண்டென்ட் போக மாட்டேங்குது. ஆனா எனக்கு இவர் இம்பார்ட்டன்டான கிளையண்ட். ஏன்னா இவங்க 4 பேருமே எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஆனா இவர் மட்டுமே 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்காரு. அப்புறம் இவரை நான் லாஸ் பண்ணணும்னு நினைப்பேனா? நினைக்க மாட்டேன். அப்போ அதுக்காக நான் ஒரு ஐடியாவை எடுத்துட்டு வருவேன். அதுதான் என்ன அப்படின்னா இந்த எட்ஜ் கேட்ச் சர்வர் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு வருவேன். அப்போ என் யூசருக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேஸ சூஸ் பண்ணுவேன். அப்ப என்னோட யூசருக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிளேஸ சூஸ் பண்ண போறோம். அந்த பிளேஸ் தான் இந்த எட்ஜ் லொகேஷன், எட்ஜ் சர்வர், கேட்ச் சர்வர் அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்க நேம் போட்டு சொல்லிக்கோங்க. அப்போ அந்த எட்ஜ் சர்வர்ல கண்டென்ட் இருக்குமா அப்படின்னா கண்டென்ட் இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் யூசர் ஹிட் பண்ணக்குள்ள எட்ஜ் சர்வருக்கு ரெக்வெஸ்ட் போகும். ஆனா கண்டென்ட் எதுவுமே இருக்காது. அப்போ கண்டென்ட் எங்க இருக்கு? என்னோட ஆரிஜின்ல இருக்கு. ஓகேவா? ஆரிஜின் வந்து S3 கூட கிடையாது. எங்க இருக்கோ அதான் ஆரிஜின். அப்போ ஆரிஜின்ல இருக்கக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் எட்ஜுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது ஆரிஜின் போயிடும். ஓகேவா? ஆரிஜின் போய் கண்டென்ட் எடுத்துட்டு வந்து இங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேக்கப் மாதிரி வச்சிரும். ஒரு கேட்சியா எடுத்து வச்சிரும். அப்போ செகண்ட் யூசர் ஹிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரிஜின் போக தேவையில்ல. ஏன்னா லேட்டன்சி இஷ்யூ எல்லாம் தாண்டி போக தேவையில்ல. ஜஸ்ட் அந்த கேட்சில இருந்தே என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் எடுத்துட்டு வந்து வச்சிடும். ஓகேவா? எடுத்துட்டு வந்து வச்சுச்சு அப்படின்னா நம்ம அதுல இருந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்குதான் நம்ம இங்க யூஸ் பண்றோம் பாருங்க fb.com அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்குள்ளதான் இந்த ப்ரௌசருக்கு FB தெரியாது. அது போய் எடுத்துறதுக்கு லேட் ஆகும். அப்போ செகண்ட் டைம் எல்லாம் பண்ணக்குள்ள அது கீழே சஜஷன் வந்துடும். அது கேட்சியா எடுத்து வச்சிடும். ஓகேவா? எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லோக்கலுக்கு கேட்சியா எடுத்து வச்சிடும். கேட்சியா எடுத்து வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் போகக்குள்ள மட்டும்தான் அதை நான் என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். புதுசா நான் ஒரு விஷயத்தை தேடுறேன் அப்படின்னா அது கேட்சில இருந்து தான் எடுத்துடும். ஓகேவா? கேட்சில இல்ல ஆரிஜின்ல தான் போய் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் ஏதாவது டிஃப்ரெண்டா தேடலாமா? கிளவுட்
இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா இவ்வளவு வருது. டெம்ப்ளேட் ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு இவ்வளவு வருது. அப்போ எனக்கு எது தேவையோ அப்போ என்ன ஆகுது, அப்போ அந்த ப்ரௌசருக்கு நான் போறேன். இப்போ இதெல்லாம் கேட்ச்ல இருக்கு. இது இல்ல அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு லேட்டன்சி இஷ்யூங்கிறது அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ இதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த கிளவுட் ஃப்ரண்ட். அப்போ இந்த கிளவுட் ஃப்ரண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? அப்போ இந்த கிளவுட் ஃப்ரண்ட் எதுல வரலாம்? மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ்ல வரலாமா? CloudWatch. அது கண்டென்ட் டெலிவரி தானே. சோ அதனால நமக்கு இங்க வரும் குளோபல் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். சோ கிளவுட் ஃப்ரண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்போ இதுல நம்ம கிரியேட் பண்ண போறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். என்ன பண்ண போகுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க. அமேசான் கிளவுட் ஃப்ரண்ட் செக்யூர்லி டெலிவர் கண்டென்ட் வித் லோ லேட்டன்சி ஹை டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட். ஹை டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ல நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா இது எல்லாத்தையும் செட் பண்ண போகுது. அப்போ இதுக்கான காஸ்ட், யூஸ் கேசஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ண போறோம். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்போ நம்மளோட ஆர்ஜின் சர்வர் கரெக்டா? ஆர்ஜின் எங்க இருக்கலாம்? S3 பக்கெட்டாவும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா லோட் பேலன்சர்ல ஏதாவது இருக்கலாம். ஓகேவா? ஏபிஐ கேட்வே இதெல்லாம் இருக்கு. நம்ம அதிகமா ஆனா யூஸ் பண்றது S3 தான். கண்டென்ட் ஐ மீன் இங்க என்ன இருக்கு? என்னோட ஸ்டாட்டிக் கண்டென்ட் யார் மூலமா ஸ்ப்ளிட் ஆகுது? மேப் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா மேப் பண்ணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிக்கலாம். S3ல போயிட்டு ஓகே. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இவ்வளவு பக்கெட் இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு பக்கெட் எடுத்துக்கலாமா? சரி வேணாம், நான் ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பக்கெட். இந்த பக்கெட்டுக்கு ஒரு நேம் கிளவுட் ஃப்ரண்ட் நேம் கொடுத்துட்டு 0308. ஓகேவா? சோ எந்த ரீஜன்ல வேணாலும் இருக்கலாம். நம்ம as usual யூஸ் பண்ற மும்பை எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எனேபிள் பண்ணணும். டிசேபிள் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ண முடியாது. கிரியேட் பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு இந்த பக்கெட்குள்ள நம்மளோட கண்டென்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்றேன். அப்லோட் add files. ஓகே. index.html ஒரு ஃபைல் இருக்கு. கொடுத்துட்டு அப்லோட் another one ஆக்ஷன்ல இந்த பக்கெட்குள்ள ஆப்ஜெக்ட்டுக்கு ACL பெர்மிஷன் எனேபிள் பண்ணிடலாம். சோ அகைன் என்ன பண்றேன், இங்க போயிட்டு என்னோட ஆர்ஜின் இது ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுலாமா? கிளவுட் ஃப்ரண்ட் தான் என்னோட பக்கெட் நேம். ஓகேவா? சோ கொடுத்தாச்சு. ஆர்ஜினோட பாத் கொடுக்கணுமான்னு கேக்குது. அந்த பாத் எல்லாம் நம்ம கொடுக்க தேவையில்ல. ஐ மீன் URL. ஓகேவா? சோ நம்ம கொடுக்க தேவையில்ல. அப்போ அதுவே ஒரு நேம் எடுத்துக்கிச்சு. இதை நம்ம என்ன பண்ண போறோம்?
பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்கலாம். பட் ஆனா ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல் செட்டிங் ரெக்கமெண்டட். என்னது? கிளவுட் ஃப்ரண்ட் மூலமா நம்ம பக்கெட்குள்ள இருக்கிற என்ன ஆப்ஜெக்ட பார்க்கணுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அப்போ பக்கெட்குள்ள நான் நிறைய ஆப்ஜெக்ட் போட்டிருப்பேன், கரெக்டா? அப்போ எந்த ஆப்ஜெக்ட மட்டும் பார்க்கணும் அப்படிங்கறத நான் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். சோ நம்ம அதெல்லாம் பண்ண போறது இல்ல, இது பப்ளிக்காவே இருக்கட்டும். சோ வேற எதுவுமே கொடுக்காம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்போ இதெல்லாம் யாரு இங்க டிஃபைன் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெவலப்பர்ஸ். அப்போ ரிலீஸ் நோட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கு? ரிலீஸ் நோட்ஸ்னா என்ன? என்னது ரிலீஸ் நோட்ஸ்னா? எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? Release notes documents are distributed with software product or hardware product. அப்போ இப்போ நம்ம டெவலப்பர்ஸ் ஒன்ஸ் ப்ராடக்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம், ஐ மீன் நம்மளோட அப்ளிகேஷன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரிலீஸ் நோட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரிலீஸ் நோட்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும், கரெக்டா? அதுதான் ரிலீஸ் நோட்ஸ். இந்த ரிலீஸ் அது யாரு கொடுக்கறது அப்படின்னா அது எல்லாமே டெவலப்பர்ஸ் கொடுக்கறது. ஓகேவா? அந்த வெர்ஷன், இது எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கணும், ஆக்சஸ் இருக்க கூடாது, இது எல்லாத்தையும் அவங்கதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் ஒரு ரிலீஸ் நோட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரிலீஸ் நோட்ஸ வச்சுதான் நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த புரோட்டோகால் யூஸ் பண்ணணும், எந்த மெத்தட அலோ பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் கொடுக்கணும். ஓகேவா? சோ அதை பேஸ் பண்ணிதான் இது எல்லாமே ஒர்க் ஆகும் கேட்ச் சர்வர். அப்போ நம்ம இதெல்லாமே கொடுக்காம லெகசி கேட் செட்டிங் அப்படின்னு இருக்கா, இதுல கஸ்டமைஸ் அப்படின்னு வர. அப்போ அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் எவ்வளவு நாள் வரையும் இருக்கலாமா? TTL மீன்ஸ் TTL என்ன? டைம் டு லிவ். ஓகேவா? TTL கான மீனிங் டைம் டு லிவ். இந்த TTL எங்கெங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? TTL எங்கெங்கெல்லாம் பாத்துருக்கீங்க? நீங்க பார்த்தது இல்லையா? மேக்சிமம் எவ்வளவு நாள் வரையும் அந்த இது இருக்கலாம் அப்படின்னா இத காப்பி பண்ணிட்டு seconds to days. எவ்வளவு நாள் வரையும் இருக்கலாம்? 1 year வரையும் இருக்கலாம். மேக்சிமம் 1 year வரை தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிட்டு திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட். அப்ப எவ்வளவு நாள் வரை வைக்கலாம் அப்படிங்கறத நான் இங்க மென்ஷன் பண்ணலாம் என் கிளவுட் ஃப்ரண்ட்ல. ஓகேவா? அப்போ டிஃபால்ட்டா ஒரு டைம் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த டிஃபால்ட் டைம் எவ்வளவு நாள் வரையும் இருக்கும்? இப்போ நானே இதை டெலீட் பண்ணாலும் எவ்வளவு நாள் வரையும் இருக்கும்? ஒன் டே வரையும் இருக்கும். ஓகேவா? இது டிஃபால்ட். அப்போ இந்த டைம் டு லிவ் வேற எங்கேயுமே நீங்க பார்த்தது இல்லையா? குட்டியில எங்க பாத்திருக்கீங்க? ரவுட் 53ல பாத்திருக்கலாம். வேற இருக்கு பாருங்க. கனெக்ஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு TTL செகண்ட் செட் பண்ணுவோம். எதுக்காக இதை செட் பண்ணுவோம்? செட் பண்ணதே இல்லையா? புட்டியில ஒரு 5 minutes மேல ஒர்க் பண்ணனா புட்டி என்ன ஆயிடும்? இன்ஆக்டிவ் ஆயிடும். அப்போ இன்ஆக்டிவ் ஆக கூடாது அப்படின்னா நான் ஒரு TTL செகண்ட செட் பண்ணலாம். அப்போ எவ்வளவு நேரம் வரையும் இது நான் ஒர்க் பண்ணனாலும் ஆன்ல இருக்கணும். இதுதான் TTL. இதை நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க ஒரு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளவு நேரம் வரையும் அது இன்ஆக்டிவ் ஆகாம இருக்கும். சோ அந்த செகண்ட்ஸ கொடுக்கறது. சோ இந்த இடத்துல
அண்ட் தென் ரவுட் 53ல நிறைய இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டிடிஎல் அப்படின்னு இருக்கும். சோ இப்ப நம்ம எதுவுமே கொடுக்க போறது இல்ல. நான் என்ன பண்றேன், நம்மளோட கேட்சி பாலிசியில போயிட்டு S3 தான் நம்மளோட ரெக்கமெண்டட், அதுலயே இருக்கட்டும். வேற எதுவுமே கொடுக்காம அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ்ல என்ன இருக்கு, பிரைஸ் கிளாஸ். ஏன் பிரைஸ் கிளாஸ்னு இருக்கு? இப்போ வந்து ஸ்டோர் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் பிரைஸ் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது ஸ்டாட்டிக் கண்டென்ட் அக்சஸ் பண்ண போது S3ல இருக்கிற டேட்டா தான் எடுக்குது, கரெக்டா? அப்போ அதுக்காக நம்ம பே பண்ணணும். அந்த பே பண்றதுக்கு நீ எந்தெந்த லொகேஷன்ல யூஸ் பண்றோம், அப்போ யூஸ் ஆல் எட்ஜ் லொகேஷன் அப்படின்னா எல்லா லொகேஷன்லயும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அலோ ஆகும். இல்ல அப்படின்னா யூஸ் ஒன்லி நார்த் அமெரிக்கா யூரோப்ல மட்டும் தான் இதுல எட்ஜ் லொகேஷன் இருக்கும் அப்படின்னா நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இல்ல நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏசியா இதுல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னா இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷனை நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் காட்டுறேன். ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம சர்டிபிகேட் வாங்கிருந்தோம் அப்படின்னா இந்த சர்டிபிகேட்டை இங்க அட்டாச் பண்ணிக்கலாம். SSL சர்டிபிகேட் இங்க இருக்கு பாருங்க, HTTPS-க்கு பே பண்ணி SSL சர்டிபிகேட் வாங்குவோம். அப்போ அந்த சர்டிபிகேட்டை ஒரு சர்டிபிகேட் அத்தாரிட்டி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ அது இருந்துச்சுன்னா அந்த ரெக்வஸ்ட் அந்த சர்டிபிகேட்டை இங்க மேப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிஃபால்ட் ரூட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு. இந்த டிஃபால்ட் ரூட் ஆப்ஜெக்ட்ங்கிறது ஆப்ஷனல் தான், பட் இது என்னவா இருக்கலாம்? ஸ்டோர் ஆகுதுன்னா அதோட இல்லாம டார்கெட் வந்து யூசர் இது பண்ணாங்கன்னா லைக் அத வந்து மென்ஷன் பண்ணோம்னா அதுவுமே வந்து கேஷ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட இந்த பக்கெட்ல என்ன எத்தனை ஃபைல் இருக்கு? ஒரே ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபைல்ல எந்த ஃபைலை மட்டும் அவங்க வியூ பண்ணணும், ஓகேவா? இல்ல நான் இந்த டிஃபால்ட் ரூட் ஆப்ஜெக்ட நான் இங்க கொடுக்கல, ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா எனக்கு ஒரு டிஎன்எஸ் நேம் ப்ரொவைட் ஆகும். ஓகேவா? அந்த டிஎன்எஸ் நான் ஹிட் பண்ணா எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஓபன் ஆகாது. அப்போ நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நான் எந்த ஃபைலை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ /index.html அப்படின்னு அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். இல்ல நான் எனக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை மட்டும் அது ஓபன் பண்ணா போதும் அப்படின்னா அந்த ஃபைலோட ரூட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? சோ கொடுத்துட்டு வேற எதுவுமே கொடுக்காம கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை கிரியேட் பண்ணிடலாம். என்ன ஆயிடுச்சு, கிரியேட்டிங் டெப்ளாயிங் அப்படின்னு தான் ஸ்டேஜ்ல இருக்கும். அது டெப்ளாயிங் தான் ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு டிஎன்எஸ் ப்ரொவைட் ஆயிருக்கா. சோ இது காப்பி பண்ண அப்படின்னா நம்மளுக்கு இப்போ அக்சஸ் வந்துருமா? என்டர். வருமா? இது CloudFront-ஓட டிஎன்எஸ். இது வந்து S3-யோட URL. இத போட்டீங்க அப்படின்னா கண்டென்ட் இருக்கு. CloudFront. இப்போ இங்க என்ன ஆகுது, CloudFront-ல இதுக்கு டிஎன்எஸ் ஒரு ப்ரொவைட் ஆயிருக்கும், கரெக்டா? இந்த டிஎன்எஸ் வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். சோ ஏன் வரல? நம்ம கான்செப்ட் படி என்ன, இப்போதான் கேட்சியே நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஓகேவா? இப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேட்ச் கிரியேட் ஆகுது. இப்போ இது ஃபர்ஸ்ட் CloudFront-ல இந்த இதுவே இருக்காது, கண்டென்ட்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் அக்சஸ் பண்றதுனால கண்டென்ட்டே இருக்காது. இப்போ கண்டென்ட்டை எங்க போய் அதை எடுத்துட்டு வரும்? இந்த பக்கெட் குள்ள போய் கண்டென்ட் எடுத்துட்டு வரும். கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்து CloudFront-ல வைக்கும். CloudFront-ல எப்போ வைக்குதோ அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் ஒர்க் ஆகும். சோ செகண்ட் யூசருக்குலாம் இது மாதிரி வராது. அந்த கண்டென்ட் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்குள்ளதான் இந்த எரர். அப்போ ஃபர்ஸ்ட் யூசரா நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இது, செகண்ட் யூசரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுவே கிடையாது. ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்மளுக்கு டெப்ளாயிங் அப்படின்னு தான் இருக்கும்.
index.html மட்டும் இல்லாம நிறைய folders கொடுத்திருந்தோம். இதோ அதான் நான் சொன்னேன். நீங்க அதை கொடுக்கல அப்படின்னா ஸ்லாஷ் அந்த ஃபைலோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் ஈகோ ஆகும். ஓகேவா? நான் index.html கொடுத்தோம்னா டைரக்டா அந்த index.html ஹிட் பண்ணும். இல்ல நிறைய ஃபோல்டர் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படிலாம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து எனக்கு வந்து அந்த சிடிங்கிற நோட் மட்டும் வேணும், இல்ல அதுக்குள்ள இருக்கிற சிபி நோட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஸ்லாஷ் சிபி அப்படின்னு அந்த நேமை நம்ம அங்க கொடுக்கணும். அதுவும் கிடையாது. ஓகேவா? வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள மட்டும்தான் நம்மளுக்கு அந்த லேட்டன்சி அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன பண்றேன், இது நான் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். இப்போ அகைன் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இது செகண்ட் ரெக்வஸ்ட். ப்ரௌசர் வழியா அதுக்கு போறது ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். அது எந்த யூசர் அப்படிலாம் கிடையாது. சோ இது செகண்ட் ரெக்வஸ்ட். ஆட்டோமேட்டிக்கா அது கேட்ச்ல இருந்து எடுத்துரும். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் S3க்கு போய் எடுத்துறதுக்கு டைம் எடுத்து ஆகும். செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? இந்த index.html இதா இருந்துச்சு. This is cloud front text. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எட்ஜ் லொகேஷனை யார் யாருக்கு அலோவ் பண்ணணும், யார் யாருக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை பண்ண முடியும். ஓகேவா? எப்படி பண்ணுவீங்க, இங்க ஜியோகிராபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இருக்கா, இதுல எல்லா கண்ட்ரியும் அலோவ் ஆயிருக்கு. இப்போ எந்த கண்ட்ரில இருந்து இந்த டிஎன்எஸ் நேம் ஹிட் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ இதுல எடிட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிளாக் லிஸ்ட். நம்ம எந்த கண்ட்ரில இருக்கோம், இந்தியால இருக்கோமா, சோ அதனால இந்தியாவை பிளாக் பண்ணி விட்டுரும். இந்தியாவை என்ன பண்றேன் அப்படின்னா பிளாக் லிஸ்ட்ல சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு பிளாக் பண்ணிட்டேன். இப்போ இந்தியாவுக்கு அக்சஸ் இருக்குமா, இந்தியால இருந்து யார் ஹிட் பண்ணாலும் அக்சஸ் இருக்குமா? ஆனா இந்த S3 ஹிட் பண்ணா அது இருக்கும். அப்போ S3க்கும் கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கும் இது கிடையாது, கனெக்ஷன் கிடையாது. கிளவுட் ஃப்ரண்ட் என்ன பண்ணுது, யார் வழி ஐ மீன் எந்த ரீஜியன்ல இருந்து வராங்களோ அவங்களை கனெக்ட் தான் பண்ணுது. ஓகேவா? அப்போ கிளவுட் ஃப்ரண்ட்டை நான் டெலீட் பண்ணாலும் எனக்கு S3க்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? சோ இது அப்படியேதான் இருக்க போகுது. ஆனா இப்போ கிளவுட் ஃப்ரண்ட்ல ஒரு டிஎன்எஸ் கிடைச்சிருக்குல்ல, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோமா, என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன ஆயிடுச்சு, நம்மளோட கண்ட்ரிய பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இனிமேலுக்கு இந்த கண்ட்ரி மூலமா அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிறது குளோபல் வைஸ், இதுல நம்ம ரீஜனா பிரிக்க முடியாது. குளோபல் வைஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது பண்ண முடியும், ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும். சோ அகைன் அலோவ் பண்ண அப்படின்னா அலோவ் ஆயிடும். ஓகேவா? அலோவ் லிஸ்ட்ல போயிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அகைன் கிளவுட் ஃப்ரண்ட்ல போயிட்டு இதெல்லாம் வந்து மேனுவலாவே இப்போ ரியல் டைம் பண்ணுமா? AWS. ஆமா, இது எல்லாமே நம்மளுக்கு பேக் எண்ட்ல அவ்வளவு ஒர்க் நடக்கும். நமக்கு அது தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்குள்ள அது மேனுவலா நடக்கும், செகண்ட் டைம்ல அது ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்படிதான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது கனெக்ட் ஆகும். அப்போ நமக்கு வரது எல்லாமே நம்மளுக்கு சென்னையில இருக்கிற கேட்சில இருந்து தான் வரும் எல்லாமே. ஓகேவா? நீங்க நம்ம ஒரு இதுக்கு ஒரு இது கூட இருக்கு, நான் ஜஸ்ட் காட்டுறேன். என்னன்னா கிளவுட் ஃப்ரண்ட் டாக்குமெண்ட்ல இந்த ப்ராக்ஸி எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. 2 ப்ராக்ஸி இருக்கு. என்னென்ன ப்ராக்ஸி இருக்கு அப்படின்னா ஃபார்வர்ட் ப்ராக்ஸி, ரிசர்வ் ப்ராக்ஸி. அப்ப இந்த ஃபார்வர்ட் ப்ராக்ஸினா என்ன, ரிசர்வ் ப்ராக்ஸினா என்னன்னு பார்க்க போறீங்க. பாருங்க, இது வந்து ரிசர்வ் ப்ராக்ஸி. ஓகேவா? இது ஃபார்வர்ட் ப்ராக்ஸி. இப்போ இந்த ஃபார்வர்ட் ப்ராக்ஸினா என்ன, ரிசர்வ் ப்ராக்ஸினா என்ன? அப்போ இதெல்லாம் நீங்க உங்களோட காலேஜோட ரியல் டைம் காலேஜ்ல நம்ம இருக்கிற வச்சே நம்ம இதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம காலேஜ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க.
கரெக்டா? இப்போ நம்ம அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா நான் இன்டர்நெட் மூலமா தான் ஆக்சஸ் பண்றேன். ஆனா அந்த வெப்சைட் எங்க ஹோஸ்ட் ஆயிருக்கோ அங்க இருந்து போய் எனக்கு கனெக்ட் பண்ணாது. அப்போ அதை கேட்ச் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. சோ அந்த கேட்ச்ல இருந்தா கனெக்ட் ஆகும். ஆனா இங்க இருக்கிற இன்டர்னல் சர்வருக்கு அது என்ன தெரியாது அப்படின்னா இங்க இருக்கிற ரெக்வஸ்ட் கிளைண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, கனெக்ட் பண்றது தெரியாது. சோ இது ரிசர்வ் ப்ராக்ஸி, ஃபார்வர்ட் ப்ராக்ஸி. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு ரிசர்வ் ப்ராக்ஸினா என்ன, ஃபார்வர்ட் ப்ராக்ஸினா என்னன்னு பார்க்க போறீங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆர்கனைசேஷன் லெவல்ல ரிசர்வ் ப்ராக்ஸி பண்ணுவாங்க, ஃபார்வர்ட் ப்ராக்ஸி பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கானதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதை யார் எக்ஸ்பிளைன் பண்றான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ரிசர்வ் ப்ராக்ஸினா என்ன, ஃபார்வர்ட் ப்ராக்ஸினா என்ன. ஆன்லைன் பண்றீங்களா? எஸ் மேம். ஓகே. இப்போ கிளவுட் ஃப்ரண்ட் கிளியரா? டிஸ்ட்ரிபியூஷன்ல அது டெப்ளாயிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். புரியல எதுக்கு? அது இஎல்பில தானே? நேத்தியா பண்ணோம் எஸ்கியூஎஸ்எஸ். என்ன பண்ணும்? எதுல கரெக்டா சொல்லுங்க, எந்த சர்வீசஸ்லன்னு. இதுல எஸ்என்எஸ்ல வந்து நம்ம இந்த நோட்டிபிகேஷன் இமெயில் அண்ட் எஸ்கியூஎஸ் எடுத்து லைக் நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. ஆமா. வந்து நம்ம லைக் ரெண்டுமே பண்ணும். இண்டிவிஜுவலா பண்ணும்போது இது 80 போர்ட்ல வந்துச்சு, இது 81 போர்ட்ல வந்துச்சு. நம்ம வந்து எடிட் பண்ணி அதிலே போய் ஆட் பண்ணுவோம் இமெயில். அந்த மாதிரி இப்போ இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன் வரை AWS நீங்க பண்ற பேஜ் அப்படியே டிஃபரெண்டா வந்துச்சு. அந்த எஸ்கியூஎஸ் எஸ்என்எஸ் பேஜ், கான்ஃபிகர் பேஜ் எல்லாம் அகைன் போற எஸ்என்எஸ் போடலாமா? அப்டேட் ஆனா எனக்கும் அப்டேட் ஆயிருக்குமே. எல்லா பர்மிஷனும் வந்து நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால போய் இந்த டாபிக்ஸா டாபிக்ல போயிட்டு நம்ம ரெண்டு ஆட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மை டாபிக். எனக்கு தெரிஞ்சு நீங்க 80, 81 போட்டெல்லாம் நம்ம இஎல்பி ஆட்டோ ஸ்கேலிங்ல தான் பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கும் பண்ணோமா? எங்க பண்ணோம்? மை டாபிக். இது வந்து வேற எதுவுமே கொடுக்காம கிரியேட் டாபிக் அப்படின்னு ஒரு டாபிக் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணலாம்? மை டாபிக்ல இமெயில மட்டும் ஆட் பண்றேன். இப்ப என்ன எஸ்கியூஸ் இல்ல. சோ ஆன்லைன் டெஸ்ட் இதை லெசன் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு கிளாஸ் முடியல. ஓகே. இதுல வந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்றதுக்கு வந்து பண்ண முடியல. அதாவது அந்த எஸ்கியூஎஸ் ஆட் பண்ணுவாங்க மேம். இப்போ அது 81ல தான் வருது, 80ல வரல. கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் ஏன் வரல? இந்த மாதிரி பேஜ் வரலையா உங்களுக்கு? இந்த மாதிரி வரல. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் லாக் வச்சிருக்கீங்களே இப்போ? சரி ஓகே. ஓகே இத அப்படியே முடியும். க்ளோஸ் பண்ணி விடலாம். ஓகே, இதுல டவுட் இருக்கா கிளவுட் ஃப்ரண்ட்ல? இது அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளவுட் ஃபார்மேஷன் பார்க்கலாம். ஓகேவா? சோ கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன? உருவாக்குறது. என்ன உருவாக்குறது? விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ட கிளவுட் ஃபார்மேஷன்
அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? IaaC, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ என்ன வரலாம்? அவ்வளவுதான். அஸ் அ கோட். அப்போ ஒரு கோடு மூலமா மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு கோட் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போறோம். அப்ப அந்த கோடை நம்ம எழுத போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் எழுத போறது இல்ல. ஓகேவா? நம்ம கோடை எழுத போறது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற கோடை வச்சுதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ண போறோம். அப்போ நம்ம கிட்ட கோடு இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். அப்போ என்னென்ன கிளவுட் ஃபார்மேஷனுக்கு லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஜேசான், another one YAML. ஓகேவா? ஜேசான்ங்கிறது நம்ம AWS ஜேசான் ஃபார்மேட்ல தான் எழுதிருப்பாங்க. இந்த ஜேசான் YAMLலாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேவா? இது கோடிங் கிடையாது, இது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ நம்ம எல்லாம் கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கரெக்டா? கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அட்வான்டேஜ் இருந்தது CLI. CLI மூலமா என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? ஃபாஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா? கமாண்ட் மூலமா ஃபாஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கோட் மூலமா அதை இன்னும் ஃபாஸ்ட் ஆக்க ஆரம்பிச்சோம். GUIக்கு அப்புறம் CLI, CLIக்கு அப்புறம் கோட் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபாஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ இந்த கிளவுட் ஃபார்மேஷனும் என்ன அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். கோட் மூலமா மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே நம்மளால என்ன பண்ண முடியும்? கிரியேட் பண்ண முடியும். இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கோட் மூலமா கிரியேட் பண்ண முடியும். அப்போ நமக்கு ஜேசான் YAML தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ இது வந்து கிளவுட் ஃபார்மேஷனுக்குள்ள யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டூல். அப்போ இதுல டெராஃபார்ம் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. சாரி, சர்வீஸ். இது வந்து கிளவுட் ஃபார்மேஷன்ங்கிறது AWS குள்ள மட்டும் யூஸ் பண்ற ஒரு சர்வீஸ். அப்போ டெராஃபார்ம் அப்படின்னு டெவாப்ஸ்ல ஒரு டூல் இருக்கு. டெவாப்ஸ்ல என்ன இருக்கு? ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா மொத்த இன்ஃப்ராவே நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி கிளவுட் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரி டெராஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ டெராஃபார்ம்ங்கிறது மல்டி கிளவுட் ப்ரொவைட் சப்போர்ட்டர். மல்டி கிளவுட் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மல்டி கிளவுட் சப்போர்ட்டர்னா எல்லா கிளவுடுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அப்போ AWSல உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா? கிரியேட் பண்ணிக்கலாம். அஷூர்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா? கிரியேட் பண்ண முடியும். GCPல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா? நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அப்போ டெராஃபார்ம்லயும் கோடிங் தான். ஆனா அந்த கோடிங் கஷ்டமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ அவன் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவான். இப்போ இவன் எப்படி ஜேசான் YAML யூஸ் பண்றானோ கிளவுட் ஃபார்மேஷன், அப்போ டெராஃபார்ம்ங்கிறது என்ன பண்ண போகுது? ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ண போகுது. அந்த லாங்குவேஜ் HCL. HashiCorp configuration language. இந்த லாங்குவேஜ்ல தான் அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா மொத்த கோடையும் வச்சிருப்பான். டெராஃபார்ம் HashiCorp configuration languageல தான், HCLங்கிற ஒரு லாங்குவேஜ்ல தான் எல்லா கோடுமே இருக்கு. அந்த கோடை நமக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாத்திக்க போறோம். வச்சிருக்க கோடை நமக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ ரியல் டைம்ல அதிகமா யூஸ் பண்றது டெராஃபார்ம். இப்போ நம்ம ஒரு பக்கெட் கிரியேட் பண்றோம், EC2ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா மேனுவலா பண்ண மாட்டோம். டெராஃபார்ம்ல ஒரு கோட் எடுத்து அந்த கோட் எடுத்து ஆட்டோமேட் பண்ணுவோம். ஒரு பக்கெட்ல ஒரு பாலிசி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, டெராஃபார்ம் மூலமா தான் கொடுப்போம். ஓகேவா? அப்போ டெராஃபார்ம்ங்கிறது அதிகமா யூஸ் பண்ற ஒரு டூல். அப்போ நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளவுட் ஃபார்மேஷன்ங்கிறது AWS குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்மளால வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அஷூர்ல யூஸ் பண்ண முடியாது, GCPல யூஸ் பண்ண முடியாது. பட் டெராஃபார்ம்ங்கிறது நம்மளுக்கு எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா டெராஃபார்ம் அதிகமா யூஸ் பண்றாங்க. அப்போ நீங்க ஒரு போர்ட்டல்ல ஜாவா பண்ணீங்க அப்படின்னா அதுல டெராஃபார்ம்ங்கிறது மெயின் டூலா இருக்கும். ஓகேவா? பட் எக்ஸ்பீரியன்ஸா போறவங்களுக்கு டெராஃபார்ம் தேவை. ஃப்ரெஷரா போறவங்களுக்கு டெராஃபார்ம்ல லைட்டா ஒரு நாலேஜ் பேசிக் தெரிஞ்சா மட்டுமே போதும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்
எப்படி தெரியணும் அப்படின்னா, இப்போ ஜேசான் யாமெல்லாம் நமக்கு தெரியணும்னு கிடையாது. குரூவி ஸ்கிரிப்டிங்லாம் தெரியணும். இப்போ ஜென்கின்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜென்கின்ஸ ஃபுல் அண்ட் ஃபுல் குரூவி வச்சுதான் ரன் பண்ணுவாங்க. சோ குரூவி ஸ்கிரிப்டிங் தெரியும். அந்த மாதிரி ஷெல் ஸ்கிரிப்டிங், குரூவி ஸ்கிரிப்டிங் அதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அப்போ டெராஃபார்ம் கிட்ட கோடெல்லாம் கஷ்டமெல்லாம் இருக்காது. ஓகேவா? அப்ப எப்படி இருக்கும்? டெராஃபார்ம் டவுன்லோட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டால் HashiCorp டெவலப்பர் அப்படின்னு இருக்கும். அப்போ இதுதான் டெராஃபார்ம். 100% டெராஃபார்ம் கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் 100% நல்லா இருக்கும். ஓகேவா? அப்போ இதுல ரெஜிஸ்ட்ரி, browse providers, எவ்வளவு ப்ரொவைடர்ஸ் சப்போர்ட் பண்ணுது? AWS, Azure, GCP, Kubernetes, Alibaba, Oracle போயிட்டே இருக்கலாம். இவ்வளவு கிளவுட் ப்ரொவைடர்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அப்போ இவ்வளவு கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வேணும். அவன் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு கோட் எடுத்து கிரியேட் பண்ணா மட்டும் போதும். சோ நான் என்ன பண்ண போறேன்? அப்போ நம்ம தான் டாப்ல இருக்கும். கரெக்டா? சோ AWSல எனக்கு ஒரு கோடு தேவை அப்படின்னா டாக்குமெண்டேஷன் இருக்கு பாருங்க. இங்க வந்தீங்க அப்படின்னா இதுல நம்ம கிட்ட இருக்கிற 230 சர்வீசஸ்மே இருக்கும். இந்த சைட் லெஃப்ட் சைட் நான் ஸ்க்ரோல் பண்றேன், தெரியுதா? இப்போ நான் ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு VPCயே கிரியேட் பண்ணணும். சாரி, VPC முடியலையா? சரி விடுங்க. வேற என்ன கிரியேட் பண்ணலாம்? S3ல ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? S3ல போயிட்டு பக்கெட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுதான். இது அப்படியே கம்மி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்ல பண்ணுவோம். ஜஸ்ட் சும்மா நான் காட்டுறேன். எனக்கு ரிசோர்ஸ் ஒரு பக்கெட். இங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பக்கெட் எந்த நேம்ல வேணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மை பக்கெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது சும்மா பக்கெட் ரிசோர்ஸ் நேம் கொடுத்து இந்த ரிசோர்ஸ் நேம் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் பண்ண போறோம். அப்போ இங்க என்ன பண்ண போறோம்? பக்கெட்டோட நேம் யூனிக்கா இருக்கணும். கரெக்டா? PF பக்கெட் 100020 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ எந்த என்விரான்மெண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது. இப்போ இதை கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி என் சர்வர்ல ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு பக்கெட்டுங்கிறது கிரியேட் ஆகும். எனக்கு என்ன ஆகும்? ஒரு பக்கெட்டுங்கிறது கிரியேட் ஆகும். அப்போ இந்த பக்கெட்டுக்கு என்னென்ன பெர்மிஷன் கொடுக்கணும்? பக்கெட் மட்டும் கிரியேட் பண்ணா மட்டும் பத்தாது. கரெக்டா? பக்கெட்டை கிரியேட் பண்ணக்குள்ள என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணோம்? என்னென்ன பண்ணோம்? ACL பெர்மிஷன் கொடுத்தோம். அப்ப இங்க இருக்கு பாருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணணும். அப்ப அங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். இது எல்லாத்தையும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓகேவா? அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே கோடிங் மாதிரி நம்மளுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நமக்கு ஏத்த மாதிரி அதை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படியே எடிட் பண்ணி நமக்கு இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். நான் உங்களுக்கு டெராஃபார்ம் போக்குல அது எல்லாத்தையும் நான் பிரீஃபாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் இதை நான் சொல்றேன். இங்கே இதை தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக. ஓகேவா? கிளியரா? அப்போ கிளவுட் ஃபார்மேஷன்ங்கிறது நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஒர்க்கை தான் பண்ண போகுது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா நம்மளுக்கு ஒரு கோடையே கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. அப்ப எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு பாக்கலாமா? என்ன பண்றேன்? கிளவுட் ஃபார்மேஷன் எங்க இருந்தது? நெட்வொர்க்கிங்ல இருந்துதா? மேனேஜ் அண்ட் கவர்னன்ஸ்ல இருந்தா? கரெக்டா சொல்லுங்க. அதுதான் இந்த கிளவுட் ஃபார்மேஷன். Management and create and manage resources with template. AWS cloud formation, model and provision all your cloud infrastructure. அப்போ மொத்தமா என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லா யூஸ் கேசஸும் இருக்கா? சோ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ண போறேன். அப்போ டெம்ப்ளேட் இஸ் ரெடி அப்படின்னு இருக்கு. டெம்ப்ளேட் இஸ் ரெடி. யூஸ் a sample template. Create template in designer.
அப்போ டெம்ப்ளேட் ரெடியா இருந்துச்சு, நம்ம கிட்ட ஆல்ரெடி ஜேசான் ஃபைலு, இத மாரி யாமல் ஃபைலு நானே எழுதி வச்சிருக்கேன். அது மூலியமா கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அந்த ஃபைல நீங்க S3ல போட்டு கூட நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா, நம்ம கிட்ட லோக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபைல் எங்க இருக்கோ அத சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? கரண்ட்டா என்கிட்ட இல்ல. சரி ஓகே. ம். சாம்பிள் டெம்ப்ளேட். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சாம்பிள் டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிள் டெம்ப்ளேட்ங்கிறது AWS நெறைய சாம்பிள் டெம்ப்ளேட் குடுத்திருக்கான். சோ இத வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். இல்ல கிரியேட் டெம்ப்ளேட் இன் டிசைனர் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க டிசைன் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணணும். ஐ மீன் நீங்க ஒரு ஆர்க்கிடெக்சர இப்படி நீங்க டிசைன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டிசைனுக்கு ஏத்த மாரி ஒரு கோடிங் கிரியேட் ஆகும். அந்த கோடிங்க வச்சு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது தனி டேப்ல ஓப்பன் பண்ணலாம். நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு ஏத்த மாரி எங்கெங்க என்னென்ன பக்கெட் வரணும், எங்க EC2 மெஷின் வரணும், எங்க S3 வரணும். அப்போ இப்போதைக்கு இது வந்து பிளாங்கா இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்ல. கோடிங்கும் ஒண்ணும் இல்ல. கரெக்ட்டா? ஜேசனும் இருக்கு, YAMLம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து என்ன வேணும்? ஒரு EC2 மெஷின் வேணும். EC2ல இன்ஸ்டன்ஸ் வேணும். அப்ப இன்ஸ்டன்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுருவேன். ஓகேவா? அப்போ கீப்பர் ஒண்ணு வேணும். இது பக்கத்துல அதோட கீப்பர். அப்போ இதுக்கு என்னென்ன வேணுமோ, கேட்வேலேருந்து எல்லாமே வேணுமோ, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? டிசைன் பண்ணணும். அப்போ டிசைன் பண்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய ஆளும் கிடையாது. ஓகேவா? இங்க பாருங்க. என்ன ஆகும் அப்டின்னா, டெலீட் பண்ணி விட்டுறலாம். சரி ஓகே. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் கிரியேட் பண்றேன். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா கோட் என்னாச்சு? கிரியேட் ஆயிடுச்சா? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்டின்னா, ஒரு கோடு கிரியேட் ஆக ஆரம்பிச்சுட்டு. என்னது? EC2 இன்ஸ்டன்ஸ். இது JSON ஃபார்மட். இத அப்படியே சேஞ்ச் பண்ணேன் அப்டின்னா, இது YAML ஃபார்மட். YAML JSON-ஓட YAML ஈஸியா இருக்கும். ஓகேவா? நீங்க YAML வந்து Ansible வரக்குள்ள படிப்பீங்க. Ansible வச்சு தான் YAML வச்சு தான் Ansible ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரன் பண்ணுவோம். சோ இது JSON, இது YAML. ஓகேவா? இங்கெல்லாம் இந்த க்ளோஸ் பிராக்கெட் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் இங்க YAML அப்படி இருக்காது. இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாரி கோடு மாறுச்சு. அப்ப நான் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் அப்படின்னா, வேற ஏதாவது சர்வீஸ் எடுத்துட்டு வரலாம். இது கொஞ்சம் இது பண்றதுதான் கஷ்டம். சர்ச் பண்ணி எடுக்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு IAM-ல போய் எனக்கு ஒரு ரோல் தேவை. அப்படின்னா ரோல் எதுக்கு? சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷனுக்கு தேவை அப்படின்னு ஒரு ரோல் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். என்ன ஆகுது? ஒரு ரோல் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ இதுல இருந்து இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஆகுது? EC2ல இருந்து நான் ரோலை கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அது கனெக்ட் ஆகும். வேற ஒரு யூசரை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறோம். சோ ஒரு IAM யூசர் அப்படிங்கிற மாதிரி இந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ இத மாதிரி டிசைன் பண்ணலாம். நம்ம இதுல இருந்து லீவ் ஆயிட்டு நான் என்ன பண்றேன்? யூசர் சாம்பிள் டெம்ப்ளேட். இந்த சாம்பிள் டெம்ப்ளேட்ல ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா WordPressங்கிற MySQL சாம்பிள் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டு இத டிசைன் மூலமா பார்க்கலாமா? இப்போ என்னென்ன கிரியேட் ஆக போகுதுன்னு நமக்கு இத வந்து YAML ஃபார்மட்ல மாத்திட்டு
YAML தான் ஈஸின்னு சொன்னேன் கரெக்டா? சோ இதை அப்படியே காப்பி பண்ணி காப்பி விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட கோடிங். இப்போ கிரியேட் ஆக போற என்னென்ன கிரியேட் ஆக போகுதோ அந்த இது டிஸ்கிரிப்ஷன் AWSல ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட்ல வேர்ட்பிரஸ் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண போறோம். அப்போ என்ன கிரியேட் ஆக போகுது? ஒரு EC2 மிஷின். அந்த EC2 மிஷினுக்கு என்ன ஆக்சஸ் கொடுத்திருக்கோம்? SSH. அப்போ கீபேர் வேணும். சோ கீபேர் இருந்தா தான் லாகின் பண்ண முடியும். சோ கண்டெய்னர் டிஸ்கிரிப்ஷன்ல must be name the existing to keypair அப்படின்னு கொடுத்துட்டு, அப்போ அது என்னென்ன டைப் கொடுப்போம்ல, இன்ஸ்டன்ட் டைப் t2.microவா, அப்போ t2.microங்கிறது டிஃபால்ட். ஆனா இந்த வேல்யூ கூட அலோவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது இந்த வேல்யூல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கிரியேட் ஆக போகுது? SSH லொகேஷன் வேர்ட்பிரஸ்ங்கிற ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆக போகுது. ஓகேவா? வேர்ட்பிரஸ்ங்கிற ஒரு டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸ்க்கான யூசர் நேம், அனதர் ஒன் அந்த டேட்டாபேஸ்க்கான ஒரு பாஸ்வேர்ட், செகண்ட் ரூட் பாஸ்வேர்ட். இது எல்லாமே டேட்டாபேஸ் போகக்குள்ள உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஓகேவா? அப்போ அதுக்கு இன்ஸ்டன்ஸ் தேவை. அந்த இன்ஸ்டன்ஸ எதுலலாம் மேப் பண்ணலாம், இது எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் அப்ப டைம் இருக்குள்ள எல்லாத்தையும் வியூ பண்ணி பாருங்க. அந்த கோடிங்ல என்ன இருக்கு. இப்போ ஜேசான் வச்சிருந்தாலும் ஜேசான்ல பாருங்க, யாமல்ல இருந்தாலும் யாமல்ல பாருங்க. இது அந்த டிசைன் மூலமா நம்மளுக்கு வந்திருந்தது. என்ன பண்றேன், இத கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு என்ன இருக்கு, நம்மளுக்கு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த இன்ஸ்டன்ஸ் ஒரு வெப் சர்வர், செக்யூரிட்டி குரூப்பும் வெப் சர்வர் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஓகேவா? டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். டேட்டாபேஸ் கிரியேட் ஆகுறது நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா வியூ ஆகாது. ஓகேவா? டேட்டாபேஸ்ங்கிறது நம்மளுக்கு பேக் எண்ட்ல ரன் பண்ணக்கூடிய AWS நமக்கு ரன் பண்ணி கொடுப்பான். அது எல்லாத்தையும் நீங்க RDS வந்தீங்க அப்படின்னா இது கிளியரா புரியும். டேட்டாபேஸ் நம்ம ரன் பண்ண மாட்டோம். டேட்டாபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்காக ரன் பண்றது AWS. ஓகேவா? சோ என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இருந்து வெளில வந்துட்டு இந்த சாம்பிள் டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்போ இந்த ஸ்டாக்கு ஒரு நேம், என்ன ஸ்டாக் நேம் அப்படின்னா மை ஸ்டாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகுமா, அந்த டேட்டாபேஸ்க்கான நேம் வேர்ட்பிரஸ் DB. அப்ப அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் admin 123, ரூட் பாஸ்வேர்ட் அதே கொடுத்துக்கிறேன். DB யூசர் வந்து admin. இன்ஸ்டன்ட் டைப் t2.micro, ஆனா எது வேணாலும் அலோவ் பண்ணலாம். கரெக்டா? சோ கீபேர் மிஷினை லாகின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கீபேர் தேவை. நான் ஏன் இங்க லைனக்ஸ் மிஷினோட கீபேர் தரேன் அப்படின்னா நம்ம ஓபன் பண்ண போறது லைனக்ஸ் மிஷின். ஏன்னா இது SSH தானே லொகேஷன் இது பண்ணிருக்கு. சோ லைனக்ஸ் மிஷின் யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்க வேற எதுவும் தர தேவையில்ல. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இவ்வளவு டெம்ப்ளேட்ல நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் இப்போ கிரியேட் ஆக போகுது. சோ சப்மிட் கொடுத்தனா ஸ்டாக் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸ்டாக் கிரியேட் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு எதுல போய் செக் பண்ணலாம்? உங்களோட EC2 மிஷின்ல போய் செக் பண்ணலாமா? இது ரீஜன் பேஸ்டு சர்வீஸ். கிளவுட் ஃபார்மேஷன்ங்கிறது ரீஜன் பேஸ்டு சர்வீஸ். என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சா? மை ஸ்டாக் செக்யூரிட்டி குரூப் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும். கீபேர், நம்ம லான்ச் டைம், பப்ளிக் IP,
ஓகேவா? ஆன்லைன் கிளியரா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? ஓகே. எஸ். ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நார்மலா கிரியேட் பண்ணிருக்கோம். இது கோட வச்சு கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இத கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா கனெக்ட் பண்ண போறீங்க. லைனக்ஸ் சர்வரையும் நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா கனெக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஜேசான் என்கிட்ட இருக்கிற ஜேசான் கோடிங்கும் யாமல் கோடிங்கும் தரேன். ஓகேவா? அந்த கோடிங்கை வச்சு எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா பில்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறீங்க. தென்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு நீங்க பில்ட் பண்ண போறீங்க அந்த கோடை. பண்ணலாமா? அப்போ ரிசர்வ் ப்ராக்ஸினா என்ன, ஃபார்வர்ட் ப்ராக்ஸினா என்ன பார்க்கணும். ஐ மீன் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும். சோ எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் கிளவுட் ஃப்ரண்ட்டை டிசேபிள் பண்ணிட்டு தான் டெலீட் பண்ண முடியும். அது உடனே டெலீட் ஆகாது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் டெலீட் ஆகும். கிளவுட் ஃபார்மேஷன்ல இங்க இருக்கிற ஸ்டாக்கை டெலீட் பண்ணாலே போதும், நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே டெலீட் ஆயிடும். அது எதுவுமே டெலீட் பண்ண தேவையில்ல. நீங்க ஸ்டாக்கர் டெலீட் பண்ணிட்டீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். ஓகேவா? ஷட்டிங் டவுன்ல போயிடும். ஓகே, ஆன்லைன் கிளியர் தானே உங்களுக்கு? எஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு இருக்கான்னு தெரியல, மேபி இருக்கலாம். ஓகேவா? குரூப் கிரியேட் ஆயிடுமா இதுல டீம்ஸ்ல? புரியல. டீம்ஸ்ல நீங்க என்ன ரெக்கார்டிங் சென்ட் பண்றீங்களா? டீம்ஸ்